ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மணி சேவிங்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் மணி சேவிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 10,000 வருடத்திற்கு 10,000 சேமிப்பது எப்படி, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இல்லத்து அரசிகள் யார்? இல்லத்து அரசிகள்னால் நம்ம தான். ஏன்னா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பேருக்கு தாங்க இல்லத்து அரசிகள். ஆனால் நம்ம கையில் நமக்குன்னு ஒரு ராஜ்யமோ ஒரு காசோ ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும்னா நம்ம கையில் வந்து பணமே இருக்கிறாது. அதனால் நமக்கும் இந்த இல்லத்து அரசிகளுக்கும் சம்மந்தமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்க நம்ம கையில் எப்படி பணத்தை சேமிக்கிறது, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து ஏன் நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்கோமா? ஏன்னா நம்ம வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கணும். சேமிப்பு தான் நமக்கு வந்து அதிக பலனை தரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதிகமாக சேமிக்கணும்னு இல்லை, குறைவாக சேமிச்சுட்டு அதை பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தான் முயற்சி திருவினையாக்கும். கொஞ்சம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ரூ. 1 சேமித்து பாருங்கள். 30 நாள் கழித்து அது ரூ. 30 மாறும். அதையே வந்து ரூ. 1 அடுத்த மாதம் ரூ. 5, அடுத்த மாதம் ரூ. 10 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சிறு துளி பெருவெள்ளமாக நம்ம வந்து சேமிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பிடிச்சதை நம்ம வாங்கணும்னா நம்ம வந்து அடுத்தவங்க கையை, அதாவது ஹஸ்பண்ட் கையவோ வேறு யார் கையவோ நம்ம எதிர்பார்த்து இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்மன்னு ஒரு சேவிங்ஸ் பண்ணோம்னா நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். இல்லை நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணுன்னா கூட பண்ணலாம். அப்படி இல்லை ஏதாவது இஎம்ஐ கட்டணும், ஏதாவது கோல்டு லோன் இருக்குது, நியூ ஜுவல் எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து நம்ம கையில் ஒரு காசு இருந்தால் நம்ம எடுக்கும்போது நம்ம சேமித்து வாங்கின காசு அப்படின்னு வந்து நமக்குள்ளே வந்து ஒரு ஐடியா தோணும். நம்மளும் சேவிங்ஸ் பண்ணலாம், நம்ம கையிலையும் காசு இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நானும் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நானும் வந்து இந்த மாதிரி தான் சின்ன சின்ன காசெல்லாம் வந்து, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நான் எங்கள் கையில் கிடைக்கிற காசை நம்ம வாங்குகிற பால் வாங்குறதில்ல, காய்கறி வாங்குறதில்ல, பழங்கள் வாங்குறதில்ல, மிச்சம் இருக்க காசை வந்து நான் சேவ் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு உண்டியல் வாங்கிக்கிறவங்க உண்டியல் வாங்கிக்கலாம். ஏதாவது பாக்ஸ் வந்து நியூ பாக்ஸாக இருக்கும், நம்ம வந்து அதில் போட்டு வச்சா நல்லாயிருக்குமே நமக்குள்ளே வந்து தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து நமக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு புது பாக்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் வந்து ரூ. 5 ரூ. 10 காசெல்லாம் கிடைக்கிறப்ப இதில் சேவ் பண்ணி சேஞ்ச் இல்லாதப்போ மாற்றிக்குவேன். அதை வந்து ரூ. 100 வந்து வச்சுருக்கேன். இது வந்து நியூ கரன்சி நோட்லாம் வந்து இதில் வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. இது மாதிரி நமக்குள்ளே நம்மளே வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு காசு இப்போ வந்து நிறைய வந்து நம்ம கலர்ஸ் நோட்டுகள் கூட கிடைக்கிது. இதில் நமக்கு வந்து இப்போ ரூ. 20 நோட்னா க்ரீன் கலர், ரூ. 50 நோட்னா பச்சை கலர், ரூ. 100 நோட்னா வந்து இந்த மாதிரி ஊதா கலர், ரூ. 10 நோட்டு இதில் எது நமக்கு வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலரையே வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நமக்கு எந்த மாதிரி மோட்டிவேட்டடாக இருக்குது, நம்ம எந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே நமக்குள்ளே வந்து ஒரு டார்கெட் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா, நம்ம டெய்லி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூ. 5 ரூ. 10 அந்த மாதிரி சேவிங் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மந்த்லி ஒன்லி, வீக்லி ஒன்லி அப்படி வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் 10,000 சேமிப்பது எப்படிங்கிறேன். நம்மளால் சேமிக்கவே முடியல, நம்ம கையில் காசே இல்லைங்கிறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். நம்ம டெய்லி வந்து ஒரு ரூ. 30 எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டே 1, டே 2, டே 3 அப்படின்னு சொல்லி டெய்லி நம்ம ரூ. 30 எடுத்து வச்சோம்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ரூ. 900 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே என்னால் டெய்லிலாம் எடுத்து வைக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்க வீக்லி லோன் வந்து ரூ. 225 எடுத்து வைக்கணும். மந்த்லிங்கிறவங்க ரூ. 900 எடுத்து வைக்கணும். சிம்பிள், கொஞ்சம் அமௌண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரூ. 900 நம்ம ஈஸியாக சேவ் பண்ணுற மாதிரி தான். ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ரூ. 900 வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான். எப்படி நம்ம எடுத்து வைக்கிறதுனா, இப்போ டெய்லி ரூ. 30 நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த ரூ. 30க்கு இப்போ நீங்கள் ஒரு 1/2 லிட்ரு பால் வாங்குறீங்கன்னா அதுக்கு 1/2 லிட்ரு வந்து ரூ. 25. நம்ம ஒரு ரூ. 30 கணக்கு வச்சுக்குவோம், இல்லாட்டி ரூ. 35 கணக்கு வச்சுக்குவோம். அதில் ஒரு ரூ. 10 எடுத்து வைங்க. நம்ம காய்கறி வாங்குறதுலையோ இல்லை கடைக்கு போகிறதுலையோ அதில் ஒரு ரூ. 10 எக்ஸ்ட்ரா. இப்போ ரூ. 30 தான் ஆயிருக்குன்னா நம்ம ரூ. 40 சொல்லி அதில் ஒரு ரூ. 10, ஈவினிங் ஏதாவது நம்ம வாங்கும்போது அதில் ஒரு ரூ. 10. இப்படி டெய்லி வந்து ஒரு 30 ருபீஸ் நம்ம எடுத்து வச்சோம்னா நம்ம கையில் வந்து ரூ. 900 இருக்கும். இதை வந்து ஏதாவது ஒரு உண்டியலில் ஏதாவது ஒரு பாக்ஸில் நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா நமக்கே தெரியாமல் அந்த காசு வந்து ரூ. 10,000 வந்து நிற்கும். எப்போனா ஒரு வருஷம் கழிச்சு. சேவிங்ஸே இல்லாதவங்க கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எதுக்கெடுத்தாலும் நம்ம அடுத்தவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்காது. நம்ம கையிலேயே ஒரு சேவிங்ஸ் இருக்கும். ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒரு சிரமத்திலேயோ கஷ்டத்துலேயோ கூட நம்ம இந்த காசை கொடுத்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.